நீங்கள் இருதயத்திலிருந்து உங்கள் இருதயம் உடைந்து கண்ணீரோடு கூட கேட்கப்படுகிற எந்த ஜெபத்திற்கும் தேவன் பதில் தராமல் போகவே முடியாது. அவர் அதை தட்டிவிட்டு போகவே மாட்டார். நிறைய ஊழியர்கள் நீங்க போய் ஜெபிக்க போறீங்க இல்லையா? நிறைய ஊழியர்கிட்ட போறீங்க. அப்படி ஊழியர்கள்ட்ட நீங்கள் போகும்போது ஒரு சில ஊழியர்களுடைய அதற்கு நீங்க சொல்ற ஜெப குறிப்புக்கு அவங்க ஜெபம் பண்ற விதத்துக்கும் மற்றவர்கள் ஜெபம் பண்ற ஜெபத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். சிலர் நீங்கள் சொல்லுகிறதை அப்படியே எடுத்துக்கொண்டு தங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அந்த பிரச்சனையை தன் பிரச்சனையா எடுத்துக்கிட்டு அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. நான் போன வாரம் கூட ஒரு விஷயத்துக்காக ஒருத்தர் என்னை சந்தித்தார்கள். அப்பொழுது அந்த தாயார் சொன்னதான ஒரு சாட்சி. அவர்களுக்கு 2 பிள்ளை இறந்து போய்விட்டது. இப்பொழுது அவர்களுக்கு பிள்ளையே கிடையாது. அடுத்து அவர்கள் ஒரு ஊழியக்காரரை சந்திக்க போகிறார்கள். இப்போ அந்த தேவ மனிதன் அழுகிறார், இருதயத்தின் ஆழத்திலிருந்து அழுகிறார். ஏறக்குறைய அரை மணி நேரத்திற்கு மேலாக அவர் ஜெபிக்கிறார். ஜெபத்துல அவரும் அழுகிறார், அந்த தாயாரும் அழுகிறார். இதுல பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? அவரை அழைத்து கொண்டு போன அவர் கணவர் இருக்கிறார். அவர் கணவர் அழவில்லை. அந்த கணவர் இந்த ஊழியக்காரரை பார்த்து ஆச்சரியப்படுகிறார். இவர் எப்படி நம்ம பிரச்சனைக்கு இவ்வளவு அழுகிறாரு? இவர் பிள்ளை இறந்ததை அடுத்த மார்த்தாளை போல சகஜமா எடுத்துக்கொண்டார். ஆனால் அந்த தாயாரால் எடுக்க முடியவில்லை. அந்த தாயார் அழுகிறாள், எனக்கு ஒரு பிள்ளை வேண்டும், இருக்கிற 2 பிள்ளையுமே இறந்துருச்சு, எனக்கு பிள்ளை வேணும் என்று. ஆனால் அந்த தேவ மனிதன் அந்த பிரச்சனையை தன் பிரச்சனையை எடுத்துக்கொண்டு அழத் தொடங்குகிறார். அரை மணி நேரத்திற்கு மேலாக அவர் அழுகிறார், கண்ணீர் விட்டு. அழுது முடிக்கும் போது அவருக்குள்ள இருந்து தேவன் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை சொல்லுகிறார். அடுத்த வருஷம் இதே நாள் நீங்கள் என்னை சந்திக்க வரும்போது உங்கள் கையிலே ஒரு குழந்தை இருக்கும், கர்த்தர் சொல்லுகிறார். இதுதான் ஜெபத்திற்கு பதில் பெறுகிற முறை.